அவங்கள நம்பி தான் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஓடிபிக்கு மட்டும் அவங்களோட பர்சனல் நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் விஜயகுமார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். தங்கள் நிறுவன தலைமை கணக்காளராக பணிபுரிந்த சாந்தி என்பவர் 2 வருடத்தில் 1,73,00,000 ரூபாயை கையாடல் செய்திருப்பதை ஆடிட்டிங் மூலம் கண்டுபிடித்ததாக தெரிவித்திருந்தார். கடந்த ஏப்ரல் மாதம் வேலையை மெயில் மூலமாக ராஜினாமா செய்த சாந்தி பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக விஜயகுமார் கூறியிருந்தார். இப்போ போயிட்டாங்க. ஏப்ரல் 6ஆம் தேதி சார் இல்லாத டைம் என்ன பண்ணியிருக்காங்க, மெயில் போட்டுட்டு நான் இந்த மாதிரி ரிசைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் எம்டி சார் நீங்கள் ப்ராப்பராக நான் இல்லாதப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ப்ராப்பராக எனக்கு எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணிக்கோங்க 4-5 மெயில் போட்டாங்க. அதுக்கு அவங்க ப்ராப்பராக இங்கே எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணலை. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சாந்தியை ஹொசூரில் வைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் லக்கி பாஸ்கர் சினிமாவிற்கே முன்னோடியாக அவர் மெகா மோசடியில் ஈடுபட்டது அம்பலமானது. 12 வருடங்களாக அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த சாந்தி மீது நம்பிக்கை வைத்த விஜயகுமார் ஊழியர்களுக்கு சம்பளம் போடுவது, வங்கி கணக்குகளை நிர்வகிப்பது உள்ளிட்டவற்றை அவர் பொறுப்பிலேயே விட்டுள்ளார். வங்கியில் இருந்து வரக்கூடிய ஓடிபி எல்லாம் தனது செல்போனுக்கு வரும் வகையில் சாந்தி மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவங்கள நம்பி தான் எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க, இன்க்ளூடிங் பாஸ்வேர்டு, ஜிஎஸ்டி எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க. ஆனால் அவங்க அவங்களோட பர்சனல் நம்பரை யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு இதுவரையும் நாங்கள் நினச்சி பார்க்கல. மீதி எல்லாமே இண்டிவிஜுவல் ஓடிபி எல்லாமே சாருக்கு வரும். இந்த பல்க் டிரான்சாக்ஷன் ஓடிபிக்கு மட்டும் அவங்களோட பர்சனல் நம்பரை கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த நிலையில் 600 ஊழியர்களின் வங்கி கணக்குடன் தூத்துக்குடியில் உள்ள உறவினர்கள் 10 பேரின் வங்கி கணக்கையும் திருட்டுத்தனமாக உள்ளே சேர்த்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் ஊழியர்களின் வங்கி கணக்கில் ஊதியம் செலுத்தும் போதும் சாந்தியின் உறவினர்களின் வங்கி கணக்கிற்கும் பணம் சென்றுள்ளது. உறவினர்களை தொழிலாளர்கள் போல கணக்கு காட்டி நிறுவனத்தின் தொகையில் இருந்து கடந்த 2 ஆண்டுகளாக மாதம் 7 லட்சம் ரூபாய் வரை மோசடியாக சுருட்டியது தெரிய வந்துள்ளது. 10 பேர் யாருன்னே தெரியாது. அந்த 10 பேர் ஸ்டாஃபுக்கு எவ்ரி மந்த்து வெண்டார் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்ரி மந்த்து 1 மந்த்து கூட தவறாமல் எல்லா மாதமும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்கு. இப்போ இந்த ஒரு டிரான்சாக்ஷனை, இந்த டிரான்சாக்ஷன் ஐடியில் 3 லட்ச ரூபாய்னா அதுக்கு எவ்வளோ ஸ்டாஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணி அமிச்சப்போ தான் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறப்ப தான் இந்த 10 ஸ்டாஃப் யாருன்னு எங்களுக்கு தெரியாமல் அந்த ஒரே 10 ஸ்டாஃப்க்கு தான் இந்த 2 வருஷமாகவே பணம் போயிருக்கு. அவங்க யாருன்னு எங்களால் இதுவரையும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனால் அவங்க கொடுத்துருக்க ஐஎஃப்எஸ்சி கோடை நாங்கள் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப எல்லாருமே பார்த்திங்கன்னா தூத்துக்குடியோட ஐஎஃப்எஸ்சி கோடில் லிங்க் ஆகிருக்கு. உறவினர்களிடம் இருந்து பணத்தை தனது மகன் மற்றும் மகளின் வங்கி கணக்கில் திரும்ப பெற்றுள்ளார் சாந்தி. மொத்தமாக தனது பிள்ளைகளிடம் பணம் இருந்தால் சந்தேகம் வரும் என்பதால் பணம் சேர்ந்ததும் வீடுகளாகவும் அசையா சொத்துக்களாகவும் வாங்கி போட்டுள்ளார். சென்னை பரமேஸ்வரி நகர் அடையார் 2 அடுக்குமாடிகள். அந்த வகையில் பெரம்பலூரில் 2 வீடுகளும், அடையாறில் 1.5 கோடி ரூபாய்க்கு தாய் பெயரில் ஒரு வீடும் வாங்கியதாகவும் தனது மகனையும் மகளையும் பிரபல தனியார் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வைத்திருப்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு மாதமும் வங்கி கணக்கை சமர்ப்பிக்கும் போது வங்கி ஸ்டேட்மெண்ட்டையே போலியாக தயாரித்து நிறுவனத்தில் இருப்பவர்களை ஏமாற்றியது ஆடிட்டிங்கில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்போ அதை செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன ஆயிருக்குன்னா, அந்த பணம் எட்வின் ஒருத்தருக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அங்கேருந்து அவங்க பொண்ணு அக்கௌண்ட்டுக்கும் பையன் அக்கௌண்ட்டுக்கும் அவங்க அம்மா அக்கௌண்ட்டுக்கு இப்படி ரொட்டேஷனலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா அவங்க பையன் அக்கௌண்ட்லேருந்தும் பொண்ணு அக்கௌண்ட்லேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டுக்கு இவங்க 2 பேர் அக்கௌண்ட்லேருந்துமே ஆர்டிஜிஎஸ் மூலயமா போயிருக்கு. நெஃப்ட் ஐடியும் இருக்குது. அதில் அபரிமிதமான நம்பிக்கையால் கணக்குகளை கையாள சாந்திக்கு மாதம் 60,000 ரூபாய் சம்பளம் வழங்கியதுடன் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கட்டணம் செலுத்தி வந்துள்ளார் நிறுவன உரிமையாளர். அவங்களுக்கு
2 பசங்க இருக்குது. இங்கே எம்டி சார் தான் வந்து அவங்க 12th படிக்கிற வரையும் ஸ்கூல் ஃபீஸ் சேலரி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 பசங்களுமே பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு. அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு தலைமறைவான சாந்தி தற்போது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ்.